சமூகத்துல தனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் அவளுக்கு சரியான ஒரு பதிலை, சரியான ஒரு தீர்வை அங்க கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன் கர்ப்பத்துல 2 ஜாதி இருக்குமா, 2 ஜாதி பிறக்கும். அதுல மூத்தவன் இளையவன் என்ன பண்ணுவான்? சேவிப்பான். அப்ப பாருங்க, அந்த ஜாதியை குறிச்சு, அந்த பிள்ளைகளை குறிச்சு சரியான திட்டங்களை தேவன் என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால எல்லாமே செய்ய முடியும் என்பதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஆகவே முதல்ல என்ன பண்ணும்? அவருக்கு உங்க பிரச்சனைகளை தெரியப்படுத்துங்க. எல்லாத்தையும் நீங்களே செஞ்சு முடிச்சிட்டு கடைசியா ஒன்றுமே செயல்படுத்தாத நிலைமையில இருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, நீங்க தான்ப்பான்னு சொல்லிட்டு அந்த கடைசி நேரத்துல போராடுவதை பார்க்கிறோம். முன்னமே தேவனுக்கு நீங்க என்ன பண்ணும்? தெரியப்படுத்த வேண்டும். இந்த மகளுடைய கர்ப்பத்துல பிள்ளைகள்